Hi, welcome. Hi friends, நீங்கள் வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க வரோம்டா. அதுக்கு முன்னாடி ஹாப்பி தீபாவளி. ஸோ எவ்ரி ஒன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தீபாவளி 2020 லாஸ்ட் தீபாவளி அப்படின்னு லாஸ்ட்டில் வர தீபாவளி ஓகேவா. ஓகே, இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு தீபாவளிக்கான கிஃப்ட்னு கூட சொல்லலாம். ஸோ எங்கள் வீட்டில் எனக்கு கொடுக்கப்பட்டது ஒரு மொபைல். ஸோ போக்கோ X3. ஸோ இப்போ ரீசெண்டாக வந்த ஒரு வித்தியாசமான ப்ராசஸரில் ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோன் சொல்லலாம். ஸோ ஃபுல் பேக்டு ஃபோன்னா இதை சொல்லலாம். 20,000க்குள்ளே இதை மிஞ்ச எந்த ஃபோனும் இது வரைக்கும் இல்லை. இதுக்கு மேலே இருக்குமா என்னன்னு தெரில. இதுக்கு மேலே வந்தாலும் போக்கோலேருந்து தான் வரும். ஸோ ஓகே, இந்த ஃபோனில் என்னென்னலாம் இருந்துச்சு, என்னென்னலாம் இருக்குது, என்னென்னலாம் இதில் கொடுத்துருந்தா இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்றத இன்றைக்கி வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல அன்பாக்சிங் பார்க்கலாம். ஸோ அடுத்தோட கேமரா சாம்பிள்ஸ் எப்படி இருக்குது, ஸோ ஆடியோ கிளாரிட்டி எப்படி இருக்குது, அது மாதிரி இருக்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம இன்றைக்கான வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஓகேவா. ஓகே, இப்போ நம்ம தீபாவளி வாழ்த்தை சொல்லி முடிச்சாச்சு. ஸோ தீபாவளி வாழ்த்து சொன்னதுக்காவது எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகேவா. எனக்கு வீடியோ நீங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் போக்கோ X3 வர பாக்ஸ். ஸோ இந்த பாக்ஸில் தான் நான் ஓப்பன் பண்ணோன்னே எனக்கு ரொம்ப அப்படி அப்சர்வாக இருந்துச்சு. ஆனால் இதில் எனக்கு என்னென்னா இந்தியாவுக்கு நம்பர் 1 பிராண்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ எப்படின்னு தெரில, உண்மையிலே யார் அந்த நம்பர் 1 பிராண்டு அப்படின்றது எனக்கு சத்தியமாக தெரில. ஏன்னா எல்லாருமே போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஓகே, இதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா மெயினான ஸ்பெசிஃபிகேஷன் பெருசாக கொடுத்துருக்காங்க. இன்னும் கொஞ்சம் ஸ்பெசிஃபிகேஷன் தான் சின்னதாக கொடுத்துருக்காங்க. ஆனால் எல்லாமே பார்த்திங்கன்னா பின்னாடியே உங்களுக்கு கொடுத்துருப்பானுங்க. நீங்கள் அது மட்டும் இல்லாமல் மேட் இன் இந்தியா. ஸோ வாங்கும்போது எல்லாமே பின்னாடி பார்த்தே நீங்கள் வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. போக்கோ X3 மொபைல். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கும்போது அந்த ஸ்டிக்கர் ஒட்டுவாங்களா, ஸோ அது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சார் வேல்யூ இன்ஃபர்மேஷன்ஸ் அந்த மாதிரி கொஞ்சம் இது கொடுத்துருக்கானுங்க. ஸோ எப்படி நம்ம இதெல்லாம் பார்த்தா வாங்க போகிறோம், நம்மளை பொறுத்த வரைக்கும் இதான் முக்கியம், ஃபோன் தான் முக்கியம், எப்படி இருக்க போகுது அப்படின்றது தான் முக்கியம். ஓகே, இருந்தாலும் பெஸ்ட்டாக நம்ம எதுக்கும் காமிக்கணுமே, அதுக்காக தான் அவங்ககிட்ட காமிச்சிக்கிட்டு இருக்கேன். மற்றபடி எதுவுமே கிடையாது ஓகேவா. இதில் பார்த்திங்கன்னா சில சார் வேல்யூ இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஹெட்டுக்கு பார்த்திங்கன்னா எவ்வளோன்னு அதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதான், அந்த இதே சொல்லிட்டேன். ஓகே, அடுத்து பார்த்திங்கன்னா எப்பயும் போல் நம்ம நெயில் கட்டர் வச்சு அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஏன்னா உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், எல்லா வீடியோவும் நான் சொல்லிட்டு தான் இருக்கேன், கையை அறுத்துறாது நெயில் கட்டர், அதனால தான். ஸோ நெயில் கட்டரை வச்சே நம்ம எப்பயுமே அன்பாக்ஸ் பண்ணுவோம். இப்போ மட்டும் இல்லை, எப்பயும் தான் இதை வச்சு தான் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஓகே, முதல்ல பார்த்திங்கன்னா சைட்லாம் கொடுத்துருக்காங்க. டிஃப்ரெண்ட் அன்பாக்சிங்லாம் கிடையாது, நார்மலான அன்பாக்சிங் தான். பின்னாடி திருப்பியாச்சு. ஓகே, இப்போ ஃபோன் நம்ம வெளியே எடுக்க போகிறோம். ஸோ ஒரு லெஜண்ட் வெளியே வர மாதிரியே எனக்கு ஒரு இதுவாக இருக்குது. ஓகே, எம்பரேஜிங். ஸோ முதல் எடுத்தோடனே போக்கோ அப்படின்ற ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ பாக்ஸை வெளியே எடுத்தோம்னா என்ன ஒன்று ஸோ ஓகே, பின்னாடி இருந்து திறக்கிற மாதிரி இருக்குது. பின்னாடி இருந்து பார்த்தோன்னே முதல்ல சிம் எஜெக்டர் டூல் தான் இருக்குது. சிம் எஜெக்டர் டூல் இங்கே இருக்குது. ஓகே, சிம் எஜெக்டர் டூலை வெளியே எடுக்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயுமே எனக்கு என்ன டவுட்னா, அந்த சிம் எஜெக்டர் டூலில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன இதாக பிச்சு கொடுத்துருக்காங்க. அது ஏன் அப்படின்றது எனக்கும் தெரியல. ஸோ கம்பெனி ஒரு வேளை வருத்தப்படுறாங்களோ என்னமோ. ஸோ அதெல்லாம் விட்டலாம். ஓகே, அடுத்து பார்த்திங்கன்னா போக்கோ அப்படின்ற ஒரு புக்லெட். ஸோ இது என்னன்னு தெரில. ஐ திங்க் யூசர் மேனுவலாக இருக்கணும், இல்லை வாரண்டி கார்டாக இருக்கணும். ஸோ ரெண்டில் ஏதோ ஒன்று தான். அது மட்டும் இல்லாமல் ஒரு கவர் கொடுத்துருக்கானுங்க. ஸோ ரப்பர் கேஸ் தான் இதுவும். எப்பயும் போல் நல்ல வைப்ரண்ட்டான கேஸ் தான், நல்லா தான் இருக்குது. பட் எனக்கு எப்படி இந்த கேஸ் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிட்டு தூக்கி தான் போட போகிறோம், மஞ்சள் கலரில் ஆயிரும். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபோன் கொடுத்துருக்கானுங்க. டேரெக்டாக அடுத்து ஃபோனே கொடுத்துட்டானுங்க. ஸோ ஃபோனில் பார்த்தீங்கன்னா பின்னாடி பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர் இருக்குது. ஸோ ஸ்டிக்கர் நம்ம தாராளமாக ரிமூவ் பண்ணலாம், சொந்த ஃபோனுன்றதுனால தாராளமாக ரிமூவ் பண்ணலாம். ஆனால் இந்த பேட்டர்ன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதை நான் ஒத்துக்கிட்டே ஆகணும். ஆனாலும் இதில் பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் மஜஸ் ஒட்ட தான் செய்யுது. என்ன செய்கிறது. ஓகே, முதல்ல பூட் பண்ணலாமா. ஓகே, ஃபஸ்ட் டைம் பூட் பண்ணும்போது கொஞ்சம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. பட் நல்லா வெயிட்டான ஃபோனுன்றதும் எனக்கு தெரியுது. ஓகே, பூட் பண்ணிட்டு சைடில் வச்சுட்டு ஸோ வேறு என்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சார்ஜர் கொடுத்துருக்காங்க. 33 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க இதில். ஓகே, 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் நல்லா தான் இருக்குது, நல்லா ஃபாஸ்ட்டாகவும் ஏறும்னு நினைக்கிறேன். ஸோ ஏறும் கண்டிப்பாக, ரிவ்யூ பண்ணதுக்கப்புறம் தான் அந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம். ஓகேவா. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு இது என்னது, டேட்டா கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. இட் இஸ் ஆல்சோ யூசர் டேட்டா கேபிள். இது டைப் சி. இதில் பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் கொடுத்துருக்காங்க அவங்க கலர். ஸோ எதுக்காக ரெட் கலர் கொடுத்துருக்காங்க அப்படின்றது தெரியல. எனக்கு ப்ளூ கலர் பிடிக்கும். ஸோ அதனால் ப்ளூ வேரியன்ட் வாங்கிறதுக்கு ப்ளூ கலர் கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். பட் இதுவே போதும். பட் 2 மடங்கு கொஞ்சம் சின்னதாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் கரெக்டான வேல்யூ உங்களுக்கு கரெக்டாக தான் இருக்குது. மற்றபடி வேறு எதுவுமே இல்லை பாக்ஸில். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ஃபோனுக்கு நம்ம வந்துடலாம். ஸோ ஃபோன் எப்படி இருக்குது அப்படின்னா, ஃபோனுக்கு கேஸ் முதல்ல போட்டே யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா பிளாஸ்டிக்ன்றதுனால உங்களுக்கு ஸ்க்ராட்ச் ரெசிஸ்டன்ட் கிடையாது. ஸோ ஸ்க்ராட்ச் ஆகத்தான் செய்யும் ஓகேவா. இதை நான் இன்னும் கிளிக்காமல் வச்சுருக்கேன், இருங்க அதை நான் கிழிச்சிக்கிறேன். ஏன்னா ப்ரைமரி ஃபோன் அப்படின்றதுனால நான் கிளிக்கிறதுக்கு சந்தோஷம் பண்ணுறேன். ஏன்னா அந்த லேபிளை கிழிச்சா தான் என்னோடய சொந்த ஃபோன் அப்படின்றதே தோணும். அதுக்காக தான் அந்த லேபிளை கிழிச்சிட்றோம். ஓகே, லேபிளை கிழிச்சாச்சு, சைடில் வச்சிடலாம். ஸோ இதுதான் போக்கோ X3. ஸோ இது எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம்.
ஓகே, போக்கோ எக்ஸ்3 பார்த்தீங்கன்னா MI UI 12 Android 10 மேலே பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட ஓவர்வியூ அப்படின்றது பார்க்கலாம். ஸோ வாங்க ஓவர்வியூ பார்க்கலாம். சில கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெட்ஃபோன் ஜாக் அண்ட் டைப் சி போர்ட் அண்டு உங்களுக்கு ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா மேலே உங்களுக்கு IR பிளாஸ்டர் கொடுத்துருக்காங்க. செகண்டரி நாய்ஸ் கேன்சலிங் மைக் கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் பட்டன் ப்ளஸ் அதிலே ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குது. அப்புறம் வால்யூம் ராக்கர் கீஸ் கொடுத்துருக்காங்க. அனதர் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டியூல் சிம் போடுற மாதிரி கிடையாது, ஹைப்ரிட் சிம் போடுற மாதிரி சிம் ஸ்லாட் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் அன்பாக்சிங்கை பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த அன்பாக்சிங் என்னோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னா, இந்த ஃபோனை நீங்கள் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போதே உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்றதையும் சொல்கிறேன். ஸோ ப்ராப்ளம் அண்ட் ப்ளஸ் பாயிண்ட் ரெண்டையுமே உங்களுக்கு சொல்லிடுறேன் இந்த வீடியோவில். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம், நீங்கள் இந்த மாதிரி ஒரு நார்மலான இது பார்த்தீங்கன்னா Redmi Note 4. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபோன் நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க, இல்லை இதை விட கொஞ்சம் வெயிட் கம்மியான ஃபோன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஃபோனை நீங்கள் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வெயிட்டாக இருக்கும். ஃபோன் பேசும்போது கை வலிக்கும், கேம் ஆடும்போது கை வலிக்கும். ஸோ இது ஒரு மெயின் ஃபேக்டர், பிகாஸ் இதோட வெயிட் ரொம்ப அதிகம். ஸோ நார்மலாக இருக்கிற எல்லா ஸ்மார்ட் ஃபோனை விடையும் இதோட வெயிட் அதிகம். பட் அதுலேயும் இல்லாமல் இதில் ஒரு ஸ்பெஷல் என்னென்னா, சார் வேல்யூ கம்மியாக இருக்குது இதோட போன எடிஷனோட. அதாவது போக்கோ X2ஓட இதோட போக்கோ X3 சார் வேல்யூ கம்மியாக இருக்குது. ஸோ இது ஒரு வகையில் பெஸ்ட்டான விஷயம்னு கூட சொல்லலாம். ஓகேவா, சொல்லலாம். அந்தளவு தான், ஏன்னா ரிலேட்டிவ்லி பெட்டராக தான் வரணும், பெட்டராக தான் வந்திருக்கு. ஸோ இந்த போக்கோ X3யில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் அவைலபிளாட்டியாக இருக்குது அப்படின்னா இது மட்டும்தான் உங்களுக்கு மைனஸ் பாயிண்ட்டாக இருக்கும். மற்றபடி கேமரா சாம்பிள்ஸ்லாம் அடுத்து நீங்கள் பாருங்கள், அடுத்து நல்லா தான் இருக்குது. ஸோ இப்போ வீடியோ பார்த்துட்டு இருக்கேன் பார்த்தீங்களா. ஸோ இதை கூட நான் 720p 30 fps ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இந்த இதுவும் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது அப்படின்றது உங்களுக்கே தெரியும். மேக்ஸிமம் மைக் போட்டு நான் எடுத்துகிட்டு இருக்கேன், அப்படிங்கிறது கரெக்டாக தான் இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா, அது இல்லாமல் இதில் உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ஆப்ஷன் என்னென்னா, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் வயர்லெஸ் சார்ஜிங் உங்களுக்கு அவைலபிலிட்டியாக இருக்குது. இந்த 20,000 இந்த கேட்டகரியில் இந்த ஃபோனில் மட்டும் தான் ரிவர்ஸ் வயர்லெஸ், அதாவது ரிவர்ஸ் வயர்டு சார்ஜர். இந்த இதில் இருக்கிற நீங்கள் டைப் சியை யூஸ் பண்ணிட்டு வேறு இதில் இருக்கிற டைப் சிக்கோ இல்லை மைக்ரோ யூஎஸ்பிக்கோ நீங்கள் இதை வச்சே நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி இது ஒரு பவர் பேங்காக கூட யூஸ் ஆகும், ஏன்னா 6000 mAh பேட்டரி இருக்கும்போது மாசாக நிற்கும். அது மட்டும் இல்லாமல் இதோட ஸ்மூத்னஸ் அடிச்சுக்கவே முடியாது. ஓகேவா, அது மட்டும் இல்லாமல் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த 10 வாட்ஸ் வயர் ரிவர்ஸ் சார்ஜிங், அது 10 வாட்ஸ் வரைக்கும் சப்போர்ட் பண்ணுது. அதாவது ரெட்மி ஃபோனாக இருந்தால் உங்களுக்கு 10 வாட் வரைக்கும் சப்போர்ட் பண்ணுறாங்க. மற்ற ஃபோனாக இருந்தால் 10 வாட் கரெக்டாக வருமானா கரெக்டாக வராது, ஒரு 8 அந்த மாதிரி சம்திங். ஸோ அந்த டைமேஷனில் ஒரு 5 to 8 அந்த ரேஞ்சில் வரும். ஓகேவா, அது மட்டும் இல்லாமல் இதில் G-Shock ஹேஸ்டிக் ஃபீட்பேக்குன்றது, இதோட ஹேஸ்டிக் ஃபீட்பேக் என்னை பொறுத்த வரைக்கும் நல்லா இருந்துச்சு. பட் நான் அதை யூஸ் பண்ணுவேன்னா அப்படிங்கிறத கண்டிப்பாக கிடையாது, அது எனக்கு தேவையில்லாத ஒரு விஷயம். ஸோ உங்களுக்கு டாக்டிக் ஃபீட்பேக்ஸ் முக்கியம் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இதை பை பண்ணலாம். ஸோ 20,000 ரூபாய்க்கு ஒரு பெஸ்ட் பட்ஜெட் ஃபோன் இது தான். இதை தவிர்த்து வேறு எதுவும் இப்போதைக்கு இல்லை. ஸோ அதாவது இந்த இயர் லாஸ்ட் வரைக்கும் 2020யோட ஃபஸ்ட்டு வரைக்கும் இதை மிஞ்ச யாரும் இல்லை அப்படி தான் நினைக்கிறேன். பட் இதை மிஞ்ச வரலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் ஒரு புது ப்ராசஸர் யூஸ் பண்ணிங்க 732G அப்படின்றது. இந்தியாவிலேயும் இல்லை, வேர்ல்டு லெவலே இந்த ப்ராசஸர் இப்போ முதல் தடவை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, மற்றபடி எல்லாமே இருக்கிற மாதிரி தான் இருக்குது. 140 ஹெர்ட்ஸ் டச் சாம்பிளிங் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ஃப்ளாக்ஷிப்போட ப்ராசஸிங்கில் வர்றது தான். பட் இந்த ஃபோனில் கொடுத்துருக்க பெரிய விஷயம் தான். ஓகேவா, ஆனால் அதுக்கான அமலாடான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக IPS LED, அங்கேயே உங்களுக்கு ஒரு மைனஸ் இருக்குது. இல்லை எனக்கு நல்லா கலர் பார்க்கணும்னா நீங்கள் Realme 7 Pro ப்ரிஃபர் பண்ணுறேன், அதை நீங்கள் போய் பார்த்துக்கோங்க அது எப்படி இருக்குது அப்படின்னு. ஸோ நம்ம அதை அன்பாக்ஸ் பண்ண போதெல்லாம் கிடையாது, நம்மளுக்கு வந்து இதே. ஓகேவா, இதுதான் நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஓகே, அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கேமரா சாம்பிள் பாருங்கள். கேமரா சாம்பிள் எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பேசலாம். ஓகேவா, ஸோ கேமரா சாம்பிளுக்குள்ளே போடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு சாம்பிளாக நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு எந்த ஃபோட்டோ பிடிச்சிருக்கு அப்படின்றத நீங்களே பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் இந்த போக்கோ X3யோட ஹையஸ்ட் குவாலிட்டி. நாங்கள் எடுத்த ஹையஸ்ட் குவாலிட்டியில் இருக்க எல்லா இமேஜும் இப்போ ஷோவாக வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ மேக்ரோ ஷாட்டும் இருக்குது. ஸோ உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் இதில் எதெல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த கேமராவோட ஒர்த் எவ்வளோன்றது இந்த வீடியோவில் தெரிஞ்சிடும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வீடியோ சாம்பிள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, அடுத்து வீடியோ சாம்பிள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இது முடிஞ்சவொடனே உங்களுக்கு வீடியோ சாம்பிள் ஓப்பன் ஆகும், அதுக்கு வெயிட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்க்குறது பார்த்தீங்கன்னா நீங்கள் 720pயில் நான் இப்போ ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ 720pயில் எப்படி இருக்குன்னா, ஸோ என்னை பொறுத்தவரைக்கும் நல்லா இருக்குது. ஸோ இதில் MI UI 12ல் ஒரு எக்ஸ்டர்னல் ஃபீச்சர்ஸ் இருக்கும். ஏன்னா அஃபிஷியலாக நம்ம அப்படி ஜூம் இன் பண்ணுறதுக்கு சைடில் ஸ்லைடர் பட்டன் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ ஜூம் போனாலும் ஜூம் போய்க்கலாம். ஜூம் போகும்போது எந்த அளவுக்கு வீடியோ இருக்குன்றதை பாருங்கள். ஆனால் அந்த அளவு ஸ்டெபிலிட்டி இல்லை, அதே மாதிரி வீடியோ கிளாரிட்டியும் இல்லை. பட் நார்மலாக 720pயில் எடுக்கும்போது எப்படி இருக்குன்றதை நீங்கள் பாருங்கள். ஸோ ஃப்ரண்ட் கேமராலையும் நான் காமிக்கிறேன். முதல்ல பேக் கேமராவோட ரெசல்யூஷன் பார்த்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா 1080p 30 fps எடுக்கும்போது, ஸோ 30 frames/s எடுக்கும்போது என்னை பொறுத்த வரைக்கும் அதை விட இது நல்லா இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். பட் என்னை பொறுத்த வரைக்கும் சூப்பர், பரவாயில்ல, பெட்டராக இருக்குது.
ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம 1080p 60 fps எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா 1080p 30 fps அதாவது 60 fps எடுத்துகிட்டு இருக்கோம். 30 fps ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி பார்த்தது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 60 fps நான் எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ ஆல்ரெடி வாக்கிங்கில் தான், சும்மா கையில் தான் பிடிச்சிருக்கேன். கிம்பல் எதுவுமே யூஸ் பண்ணல. பட் அவ்வளோ ஸ்டெபிலிட்டியாக இருக்குது 60 fpsல. 30 fpsல கூட இந்த அளவு நல்லா இல்லை. பட் 60 fpsல உங்களுக்கு இன்னும் தாறுமாறாக இருக்குது. அது மட்டும் 720p 30 fpsலேயும் உங்களுக்கு இன்னும் பயங்கரமாக இருக்குது. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம 4K இதில் சப்போர்ட் இருக்குது. 4K எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா 4K அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ 4Kலையும் இது அந்தளவு ஸ்டெபிலிட்டி இல்லைன்னா சொல்ல முடியாது. பட் 4Kலையும் இது ஒரு நல்ல ஸ்டெபிலிட்டி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பட் ஜூமிங் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்தளவு நல்லா இல்லை கேமரா. அதனால தான் நான் எடுத்து காட்டல. ஸோ என்ன நல்லா இருக்குது அப்படின்றத மட்டும் தான் நான் சொல்லியிருக்கேன். ஓகே, அடுத்து ஃப்ரண்ட் கேமரா எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். அதுவும் எந்த ரெசல்யூஷனில் பார்த்தா எப்படி நல்லா இருக்குன்றதை பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா 1080p 30 fpsல எடுத்துகிட்டு இருக்கோம். நீங்கள் 30 fpsல எடுக்கும் போது மட்டும்தான் உங்களுக்கு பியூட்டி மோடுன்றது ஓப்பன் ஆகும். 1080p 30 fpsல யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதாவது 30 ஃப்ரேம் தான் ரெண்டுலேயுமே. பட் 30 ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா 720pல மட்டும் தான் ஃபுல் பியூட்டி மோட் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். 1080pல உங்களால் பியூட்டி மோட் யூஸ் பண்ண முடியாது. அப்படி பியூட்டி மோட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது ஒர்க்கே ஆகாது. அதையும் இப்போயே சொல்லிடுறேன், இது ஒரு பக்காக கூட இருக்கலாம். பிகாஸ் கொஞ்ச நாள் ஃபிக்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 1080p ரெக்கார்ட் பண்ணுற சப்போர்ட் இருக்குது. ஓகேவா? ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம 1080p வித்தவுட் பியூட்டி மோட் இல்லாமல் பார்க்க போகிறோம். ஸோ மூஞ்சில் பிம்பிள்ஸ் தெரிய தான் செய்யும். ஓகே, அது எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா பியூட்டி மோட ஆஃப் பண்ணிட்டு நான் 1080p. ஸோ பியூட்டி மோட ஆஃப் பண்ணால் தான் 1080p பார்த்தீங்கன்னா வேலை செய்யுது. ஸோ 1080p ரெக்கார்ட் பண்ணும்போது எப்படி இருக்குது அப்படின்றத பாருங்கள். ஸோ 1080p இது இப்போ பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா 720p விட 1080p நல்லா இருக்குது. பட் பியூட்டி மோட் கொடுக்கல அப்படின்றது ஸோ ஒரு டிசப்பாயின்ட் மாதிரி தான் இருக்குது. பட் இருந்தாலும் வருங்காலத்தில் கொடுக்க வாய்ப்புகள் இருக்கிறது. அதான் நான் சொல்கிறேன். ஓகேவா? ஓகே, எப்படி பின்னால எப்படி இருக்குன்னு ஸ்கை எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இதுதான் 1080pயோட போக்கோ X3 1080p. ஓகே, நம்ம வீடியோ முடிக்கணும். ஸோ போகலாம் வாங்க. ஸ்டூடியோ முடிக்கணும். ஸோ ஸ்டூடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனை நீங்கள் பை பண்ணணும் அப்படின்னா நான் லிங்க் கீழே கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ கேமரா சாம்பிள் எல்லாத்தையுமே பற்றி பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கும், கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். ஏன்னா இவ்வளோ பட்ஜெட் காசு போட்டு நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னு இருக்கும்போது எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். ஸோ இதான் என்னோட இப்போதைக்கு அதாவது ஒரு 4 to 5 இயர்ஸ்க்குள்ளே இதான் என்னோட ப்ரைமரி ஃபோனாக இருக்க போது. இதுக்கப்புறம் லேட்டஸ்ட்டாக வந்தால் நம்ம அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஸோ அதுக்குள்ளே நம்மளுக்கு யூனிட்ஸ் வர வேண்டியது இருக்குது. அதுவும் வந்துடும், வெயிட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இன்றைக்கான வீடியோ முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோ பிடிக்கலன்னு உங்களுக்கு தெரியும். பட் பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. புதுசாக வந்தாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் கிரியேட் ஆகும். அதை கிளிக் பண்ணி ஆலில் செட் பண்ணுங்கள். ஆலில் செட் பண்ணால் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சோஷியல் மீடியாவோட லிங்க்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் அவைலபிலிட்டியாக இருக்குது. என்னோட ஃபேஸ்புக் நம்பர் ஃபேஸ்புக் ஐடி, ஸோ ஃபேஸ்புக் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர், ஸோ இது மாதிரி எல்லாமே இன்ஸ்டாகிராம். ஸோ இருக்கிற எல்லா சோஷியல் மீடியாவோட லிங்க்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்கிரிப்ஷன் அவைலபிலிட்டியாக இருக்குது. நீங்கள் வேணும் அப்படின்னா எங்களை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஃபாலோ பண்ணால் உங்களுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னா எந்த இதுனாலும் நாங்கள் ஃபஸ்ட்டு அங்கே தான் அப்லோட் பண்ணுவோம். அதாவது இப்போ இந்த வீடியோ போட போகிறோம் அப்படின்னா இது போட போகிறோம் அப்படின்றது அங்கே தான் முதல்ல தெரியும். அதுக்கப்புறம் தான் சேனலுக்கு வரும். ஓகேவா? அந்த இடத்துல இன்ஃபர்மேஷன் சொல்லிடுவோம். அடுத்து தான் நம்ம சேனலுக்கு இது வரும். ஸ்டோரி டேப் ஓப்பன் பண்ணுற வரைக்கும். ஓகேவா? ஓகே, அவ்வளோதான் இன்றைக்கான வீடியோ முடிஞ்சு. ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். ஸோ நீங்கள் ஷேர் பண்ணுவீங்கன்றது தெரியும். ஓகே, பாய்.